வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம எல்லார் வாழ்க்கையோடையும் ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். அதுதான் நேரம். ஆமா, குறிப்பா சொல்லணும்னா கடந்த காலம், நிகழ்காலம், அப்புறம் எதிர்காலம். இது மூணும் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு, நாம் அதை எப்படி பார்க்கணுங்கிறத பத்தி யோசிக்க போறோம். இதுக்கு ஆதாரமா நம்ம எடுத்துக்க போறது ஸ்ரீமத் சுவாமி சித்துபவானந்தரோட தினசரி தெய்வீக திரட்டு நூல். அதுல செப்டம்பர் 27க்கான ஒரு குறிப்பு. தலைப்பு கடந்த காலமும் எதிர்காலமும். இது டெய்லி லைஃப்க்கு சில இன்சைட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த குறிப்பில இருந்து இந்த நேரத்தை, அதாவது போன காலத்தை, இப்ப இருக்கிற இந்த மொமெண்ட்டை, இனி வரப்போற காலத்தை, இதெல்லாம் வச்சு ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு எப்படி அப்ரோச் பண்றதுன்னு அதை புரிஞ்சுக்கிறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? வாங்க. சரி, முதல்ல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இயற்கையில எல்லாத்துக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கு, ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு. ரொம்ப அடிப்படை தான். மனுஷங்களை பத்தி சொல்லும்போது அவனோட முன்னேற்ற பாதையில இத மனசுல வச்சுக்கணும்னு சொல்றாங்க. இது ஏன் இவ்ளோ இம்பார்ட்டன்ட் நம்ம ஆன்வர்ட் மார்ச்சுக்கு? இது வெறும் நேச்சர் சைக்கிள்னு மட்டும் பார்க்க முடியாது. இது நம்ம எக்ஸிஸ்டன்ஸுக்கே ஆதாரம் மாதிரி. பாருங்க, ஒரு மரம், அதுக்கு முன்னாடி விதை, மண், தண்ணின்னு ஒரு கதை இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. அதே மாதிரி அது வளர்ந்து கனி கொடுத்து ஒரு நாள் பட்டு போகும். அது ஒரு எதிர்காலம். இந்த கண்டினியூவிட்டி, இத நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாமளும் இதுல ஒரு பகுதி தான். நமக்கும் ஒரு ஸ்டோரி, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், போக வேண்டிய தூரம் எல்லாம் இருக்கு. நான் தனியா இல்ல, ஒரு பெரிய ப்ராசஸ்ல இருக்கேன்னு நினைக்கும்போது அதுவே ஒரு ஒரு பலம் கொடுக்கும். அந்த ஆன்வர்ட் மார்ச்சுங்கிறது வெறும் முன்னாடி போறதில்ல, இந்த புரிதலோட போறது. ஓகே, இத உணர்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனா பாஸ்ட் கூட நம்ம ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் சிக்கலானது தானே. இப்ப ஆதாரம் சொல்லுது, கடந்த காலத்தை வெறுக்கிறது எதிர்காலத்தை தடுக்கிற மாதிரின்னு. அதே சமயம் பாஸ்ட் பெருமையிலே இருக்கிற சோம்பேறித்தனம்னு சொல்றாங்க. இது ரெண்டும் எப்படி வெறுக்கவும் கூடாதா, பெருமைப்படவும் கூடாதா? கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இல்ல? ஆமா, இது நல்ல கேள்வி. இங்க சுவாமிஜி சொல்றது ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் பத்தி. வெறுக்கிறதுனா என்ன? அதாவது பழைய தப்பையோ கஷ்டத்தையோ நினைச்சு அதுலயே ஸ்டக் ஆகி, ஆமா ஆமா, நகர முடியாம போறது. கரெக்ட், பிரசன்ட்ல மூவ் பண்ண முடியாம போறது. ஒரு ஃபெயிலியரே நினைச்சிட்டு இருந்தா அடுத்த ஸ்டெப் எப்படி எடுக்க முடியும்? அது ஃபியூச்சரை பிளாக் பண்ற மாதிரி. அதே மாதிரி பெருமை பேசுறது, அதாவது பழைய சக்சஸ் மட்டுமே பேசிட்டு நான் அப்பவே அப்படி, இப்ப எதுக்கு புதுசா ட்ரை பண்ணணும்னு நினைக்க வைக்கிறது. இதுதான் அந்த ஸ்லோவன்லி, ஒரு தேக்க நிலை. ஓஹோ, தேக்க நிலை. ஆமா, குரோத்தே இருக்காது, முன்னேற்றமே இருக்காது. சோ பெருமைப்பட தப்பில்ல, ஆனா அதிலே நின்னுடக்கூடாதுன்னு ஒரு வார்னிங். பாஸ்ட்ங்கிறது ஒரு லெசன், அவ்வளவுதான். அது நம்மள கட்டி போடக்கூடாது. ஓஹோ, அப்படியா? அப்போ பாஸ்ட் நெகட்டிவிட்டி ஃபியூச்சரை பாதிக்கும், பாஸ்ட் பெருமை பிரசன்ட பாதிக்கும். இது நிறைய பேர்கிட்ட பாக்குறோமே. ஒரு எக்ஸாம்ல மார்க் கம்மினா அதையே நினைச்சு அடுத்ததுக்கு படிக்காம போறது, இல்லனா ஒரு காலத்துல நல்லா இருந்ததே சொல்லி சொல்லி இப்போ கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்றது. ரெண்டுமே டேஞ்சர் தான். கரெக்ட், ரொம்ப சரியா சொன்னீங்க. ரெண்டுமே நிகழ்காலத்தோட எனர்ஜிய சக் பண்ணிடும். பாஸ்ட் வருத்தம் ஃபியூச்சர் பயத்தை தரும், பாஸ்ட் பெருமை பிரசன்ட்ல ஒரு அலட்சியத்தை தரும். ரெண்டுமே அந்த லிவிங் பிரசன்ட்ல வாழ விடாது. ஆதாரம் சொல்ற மாதிரி ஒன்னு எதிர்காலத்தை தடுக்கும், இல்ல சோம்பேறியாக்கும். சரி, அப்போ இந்த ரெண்டு தப்பான வழி இல்லாம சரியான வழி என்ன? ஆதாரம் சொல்றது பாஸ்டையும் ஃபியூச்சரையும் இப்போ இருக்கிற நிகழ்காலத்துக்குள்ள இழுத்துட்டு வர்றதுதான் உழைப்பாளிகளோட, செழிப்பானவங்களோட வழின்னு. கேட்கவே ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அந்த இழுத்து வருவது, டிராகுங்கிற வார்த்தையே ஒரு எஃபர்ட் மாதிரி இருக்கு. ஆமா, அது வெறும் யோசனை இல்ல, ஒரு ஆக்ஷன். இண்டஸ்ட்ரியஸ்னா உழைக்கிறவங்க, ப்ராஸ்பரஸ்னா செழிப்பானவங்க. எப்படி செழிப்பு வரும்? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லதோ கெட்டதோ அதுல கத்துக்கிட்டது, அதுதான் பேசிஸ், அடித்தளம். ஃபியூச்சர்ல என்ன ஆகணும், என்ன அடையணுங்கிற ஒரு குறிக்கோள், அது கோல், இலக்கு. இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ணணும்னு ஆக்ட் பண்றது. இந்த நிகழ்காலம் தான் வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. உதாரணத்துக்கு, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா முன்னாடி பண்ண தப்பு ஒரு பாடம், பாஸ்ட். பெரிய ஆளாகணுங்கிறது இலக்கு, ஃபியூச்சர். இத வச்சுக்கிட்டு இப்ப என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், யார பார்க்கணும்னு செயல்படுறது, பிரசன்ட். இதுதான் அந்த வழி. சூப்பர், நல்லா புரியுது. அப்போ பாஸ்ட் ஒரு ரியர் வியூ மிரர் மாதிரி, சும்மா அப்பப்போ பாத்துக்கலாம். அதே பார்த்து ஓட்ட முடியாது. ஃபியூச்சர் ஒரு டெஸ்டினேஷன், ஆனா ஸ்டியரிங், ஆக்சிலேட்டர் எல்லாம் நம்ம கையில, இப்போ நிகழ்காலத்துல இருக்கு. அருமையான உதாரணம், கரெக்ட். அந்த நிகழ்கால ஆக்ஷனுக்கு தான் வேதாந்தமும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஆதாரம் சொல்ற மாதிரி கடந்த காலம் அடித்தளம்,
எதிர்காலம் இலக்கு, நிகழ்காலம் ஒரு வீரனுக்கு கிடைக்கும் வாய்ப்புன்னு. ஆமா. இங்க வீரன்னு சொல்றது சும்மா யோசிக்கிறவங்கள இல்ல, ஆக்ஷன் எடுக்கிறவங்கள, அந்த வாய்ப்பை யூஸ் பண்றவங்கள, அந்த மொமெண்டம பயன்படுத்தி ஃபாஸ்ட் பேஸ்ல ஃபியூச்சர் கோலை நோக்கி போறதுக்கு ஒரு வீரம், ஒரு தைரியம் வேணும். ஆனா சில நேரம் அந்த பாஸ்ட் லெசன்ஸும் ஃபியூச்சர் கோல்ஸுமே ஒரு ப்ரெஷர் மாதிரி ஆயிடாதா? ஐயோ திரும்ப தப்பு பண்ணிடக்கூடாதே, இல்ல அந்த டார்கெட்டை ரீச் பண்ணலனா என்ன ஆகும்? இந்த மாதிரி கவலைகள், இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கேக்குறீங்க. இதுதான் நம்மள அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போகுது. ஆதாரம் ஞானிகளோட வழிய பத்தி பேசுது. காலத்தை கடந்திருக்கிறது ஞானிகளின் வழி, காலத்தை பொருட்படுத்தாமல் அவர் சரியானதை செய்கிறார்னு. இதுதான் இந்த பிரஷர்ல இருந்து வெளியே வர நிலை. காலத்தை கடந்திருக்கிறதுனா அப்படின்னா என்ன? டைமை பத்தியே கவலைப்படாம இருக்கிறதா? அது எப்படி முடியும்? நாம எல்லாரும் வாட்ச பார்த்து தானே ஓடுறோம். இல்ல, காலத்தை கடந்து இருக்கிறதுனா கடிகாரத்தை தூக்கி போடுறதுன்னு இல்ல, டைமே இல்லன்னு சொல்றதும் இல்ல. இது ஒரு மைண்ட் செட். அதாவது பாஸ்ட் வருத்தம், ஃபியூச்சர் கவலை, இந்த டைமோட பிடியிலிருந்து கொஞ்சம் விடுபடுறது. ஓ, ஐயோ டைம் ஆச்சே, சீக்கிரம் முடிக்கணுமேங்கிற அந்த ஒரு பதட்டம் இல்லாம செய்ய வேண்டிய கரெக்டான வேலையில முழுசா கவனம் செலுத்துறது. அவங்களோட ஆக்ஷன் டைம் பிரஷரால வராம எது சரி, எது நம்ம கடமைங்கிற ஞானத்தால வருது. கொஞ்சம் டீப்பா இருக்கு. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒரு சர்ஜன் ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணும்போது யோசிச்சு பாருங்க, அவரோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அந்த பேஷண்ட் மேலயும் அந்த சர்ஜரி மேலயும் தான் இருக்கும். எவ்வளோ நேரம் ஆச்சு, வெளியே என்ன நடக்குது, இதெல்லாம் ஒரு மைண்ட்ல இருக்காது. சரி. அவர் அந்த வேலையோட ஒன்றி போயிருப்பாரு, நேரம் போறதே தெரியாது அவருக்கு. அப்போ அவர் அந்த டைம் பிரஷரை தாண்டி தன்னோட வேலைய சரியானதை செய்யறார். இது ஒரு வகை. இதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல தியானம் பண்றவங்க, அவங்க அந்த வேலையில மூழ்கும்போது அவங்க ஒரு வகையில காலத்தை கடந்த ஸ்டேட்ல இருக்காங்க. பெர்மனண்டா இல்லனாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வரும். ஓ, இது கிட்டத்தட்ட ஃப்ளோ ஸ்டேட் மாதிரி சொல்றீங்களா? ஒரு வேலையில அப்படியே மூழ்கி போறது. அப்போ காலத்தை பொருட்படுத்தாமல் இங்கிறது நேரத்தை கண்டுக்காம இருக்கிறதா? நேரத்தோட பிரஷர்லேருந்து வெளியே செய்ய வேண்டியதை கரெக்டா செய்யறது. இதுதான் அந்த ஞான நிலை. ஆமா, அது முக்கியமான பாயிண்ட். ஞானிகள் டைமை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்க, ஆனா அதனால கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க. அவங்க செய்யறது அவசரத்தாலேயோ பயத்தாலேயோ இல்லாம தெளிவான அறிவால, கடமை உணர்ச்சியால நடக்கும். இது ஒரு ஹையர் ஸ்டேட். உழைப்பாளி செழிப்பானவர் வழிங்கிறது டைமை எஃபிஷியன்டா யூஸ் பண்றது. ஞானி வழிங்கிறது டைமோட இம்பாக்டே தாண்டி செயல்படுறது. அப்போ நாம இப்போ 3 அப்ரோச் பார்த்திருக்கோம். ஒன்னு, பாஸ்ட்லயே சிக்கிக்கிறது, வெறுப்போ பெருமையோ, அது சோம்பேறித்தனம். ரெண்டாவது, பாஸ்ட் லெசன்ஸ், ஃபியூச்சர் கோல்ஸ், இதெல்லாம் பிரசன்ட்ல கொண்டு ஆக்டிவா வேலை செஞ்சு முன்னேறது, அது உழைப்பாளி செழிப்பானவர் வழி. மூணாவது, இந்த டைம் பிரஷரை தாண்டி எது சரியோ அதை செய்யற ஞான நிலை. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மாதிரி இருக்கே. ஆமா, அப்படி யோசிக்கலாம். இது ஒரு growth மாதிரி. முதல்ல பாஸ்டால பாதிக்கப்படலாம், அப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு பிரசன்ட்ல நல்லா ஆக்ட் பண்ண கத்துக்கலாம். அதுக்கும் மேல இந்த டைம் பிரஷர்லேருந்தே விடுபட்டு இன்னும் ஃப்ரீயா ஞானத்தோட செயல்படலாம். ஒவ்வொரு ஸ்டேஜும் இன்னும் கொஞ்சம் செல்ஃப் அவேர்னஸ், கண்ட்ரோல் தேவைப்படும். ஆனா எல்லாத்துலயும் முக்கியம் சென்டர் பாயிண்ட் பிரசன்ட் மொமெண்ட் தான். இப்போ நாம என்ன பண்றோங்கிறது தான் ரொம்ப நல்லா சொன்னீங்க. அப்போ மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதானா? பாஸ்ட் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அது பேஸ். ஃபியூச்சர் நமக்கு நம்பிக்கை, கோல். ஆனா நம்ம பவர், ஆக்ஷன், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இந்த நிகழ்கணத்துல தான் இருக்கு. இந்த 3 டைமே நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், எப்படி சேர்க்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்ம லைஃப் இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. பாஸ்ட் ஒரு சுமையா நினைக்காம, ஃபியூச்சரை நினைச்சு பயப்படாம, பிரசன்ட் ஃபுல்லா எப்படி வாழ்றது, அதுதான் இங்க சேலஞ்ச். சரி, நம்ம இவ்வளவு நேரம் பேசுனதை வச்சு நீங்க கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்கிறேன். இது சுவாமிஜியோட வார்த்தைகளை ஒட்டி தான், ஆனா நீங்க உங்க லைஃப்க்கு யோசிச்சு பாருங்க. அதாவது வேதாந்தம் சொல்லுச்சு இல்லையா, நிகழ்காலம் ஒரு வீரனுக்கு கிடைக்கும் வாய்ப்புன்னு. அப்போ உங்க பாஸ்ட் அனுபவத்திலிருந்து கத்துக்கிட்டத மனசுல வச்சு, நீங்க அடைய நினைக்கிற ஃபியூச்சரை ஒரு கோலா வச்சு, இன்னைக்கு இந்த மொமெண்ட்ல அந்த காலத்தை பொருட்படுத்தாமல், அதாவது டைம் பிரஷர் இல்லாம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலையில முழுசா மூழ்கி உங்களால செய்ய முடியற அந்த ஒரு சிங்கிள் ஆக்ஷன் எது? அது சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். ஆனா அந்த ஒரு வேலைய ஃபுல் ஃபோக்கஸோட டைம் பிரஷர் இல்லாம நீங்க செஞ்சா எப்படி இருக்கும்?
இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நிஜமாவே நல்லா யோசிக்க வேண்டிய கேள்விதான். அந்த ஒரு வேலையை கண்டுபிடிச்சு அதுல கான்சென்ட்ரேட் பண்றது ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரலாம். இந்த ஆழமான விஷயங்களை எங்களோட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நேரத்தை பத்தின உங்க பார்வை இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கும்னு நம்புறோம். சரி, அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.